இல்லை என்று பிரசங்கம் செய்த புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பானியா தேசத்தில் அநேக பேர்களுக்கு சத்திய உபதேசம் செய்து மாய வித்தைக்காரனாகிய ராமோஸ் என்பவனுக்கு ஞான தீட்சை கொடுத்த புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துநாதர் சுவாமியுடைய வேதத்தை திடனோடு பிரசங்கம் செய்தது கேட்ட எருதோஸ் அகிரிப்பா என்பவன் உம்மை மரணத்திற்கு தேர்விட்ட போது மகா சந்தோஷப்பட்ட புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை கொலைகளத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது உம்மோடு கூட வந்தவன் வேத சாட்சி ஆகிறதற்கு உம்மைக்கிருந்த மகிழ்ச்சியை கண்டு தானும் கிறிஸ்தவன் என்றபோது மகா பூரிப்படைந்த புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவன் கொலை கழகத்திற்கு போய் சேர்ந்தவுடனே உம்மை கொலை கழகத்திற்கு சேவகனாக கூட்டிக் கொண்டு வந்ததை நினைத்து அவன் உம்மிடம் பொறுத்தல் கேட்டபோது அவனை தழுவி முத்தமிட்டு உனக்கு சமாதானம் உண்டாக கடவுள் என்று சொன்ன புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 100 சமரசல் உம்மை சூழ்ந்து வர இத்தாலியா தேசத்திற்கு போய் வேத உபதேசம் செய்து அவ்விடத்தில் இயேசுநாதர் சுவாமியுடைய வேதத்தை போதித்து கொண்டே இஸ்பானியா தேசத்துக்கு வந்த புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதமான வகையாய பேசப்பட்ட தேவ மாதாவை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கின புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது தேவ மாதாவுடைய கையை பிடித்து தூக்கவும் அநேக வரங்களை அந்த ராக்கினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் பாக்கியம் பெற்ற புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது நீர் எருசலேம் பட்டணத்தில் வேத சாட்சியாக போகிறீர் என்று தேவ மாதா சொல்லை கேட்டு அத்தருணத்தில் எனக்கு ஒத்தாசையாய் வர வேண்டும் என்று கேட்டு கொண்ட புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எருசலேம் பட்டணத்தில் மகா தைரியத்தோடு வேதத்தை போதித்து கொண்டிருக்கையில் வேத சத்துருக்களால் பிடிபடவே தேவ மாதா கொடுத்த வார்த்தை பாட்டை நினைத்து வேண்டிக் கொண்ட புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தருணத்தில் தேவ மாதா அநேக சமரசலால் புடை சொல்லப்பட்டு வருவதைக் கண்டு அக்களித்து கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே என்று அகமகிழ்ந்து உரத்த சத்தமாய் கூவின புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய சிரசை வெட்டும் போது தேவமாதாமுடைய ஆத்துமத்தை கையில் ஏந்தி இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுக்க வரம் பெற்ற புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய திருசரீரமானது கொம்பஸ்தலா என்கிற பட்டணத்திற்கு கொண்டு போகப்பட அவ்விடத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கவே எங்குமிருந்து ஜனங்களால் பொருத்தனை செய்து ஆராதிக்கப்பட்ட புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் மோட்சத்திற்கு போன பின்பு இஸ்பானியா தேசத்தில் கிறிஸ்தவர்கள் பேலேரில் துளுக்கர் படையெடுத்த போது அவர்கள் உம்மை பார்த்து வேண்டுதல் செய்ய பயங்கரமான ரூபத்தோடு வெள்ளை குதிரை மீதேறி வந்து துளுக்கர் படையை விரட்டி துரத்தின புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு நல்ல மழை பொழிய செய்கிறவரான புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய திவ்ய சம்மரி புரிவியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய திவ்ய சம்மரி புரிவியாகிய இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய திவ்ய சம்மரி புரிவியாகிய இயேசுவே இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களை இருக்கத்தக்கதாக எங்களுக்கு பாதுகாவலரான புனித சந்தேகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலரான சந்தேகப்பருக்கு உன்னதமான வரங்களை தந்து ஜெருசலேம் பட்டணத்திலும் இஸ்பானியா தேசத்திலும் அவரால் அநேக புதுமைகளை செய்து ஏராளமான ஜனங்களை சத்தியவேத்திற்குட்படுத்தினீரே. அவரை துதித்து கொண்டாடுகிற எங்களுக்கும் பூலோகத்தின் ஆசை ஒளிய பாசங்கள் எல்லாவற்றும் ஜெயித்து நாங்கள் மோட்சமுடி பெறவும் அனுக்கிரம் செய்தலும் சுவாமி. ஆமேன். படைமிரட்டி சந்தியாகப்பர் ஜபம்.
தேவ மாதாவினால் மிகவும் சிநேகிக்கப்பட்டபடி மிரட்டி சந்தியாகப்பரே, துலுக்கரால் நெருக்கப்பட்ட இஸ்பானிய கிறிஸ்தவர்களுக்கு இறங்கி பரலோகத்தில் நின்றிறங்கி வெள்ளை குதிரை மேலேறி துலுக்கர் படையை முறியடித்த பரிசுத்த அப்போஸ்தலரே, சன்மார்க்கத்தை விரும்பாதவர்களாலும் பசாசுகளினாலும் வீண் பொய் மாயைகளினால் உள்ளத்தில் எழுப்பும் ஆச பாசங்களினாலும் நாங்கள் படுகிற நெருக்கம் எவ்வளவோ பெரிதாயிருக்கிறது. தேவரீர் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களுக்காக சர்வேசனை மன்றாடி எங்கள் ஆபத்து வேளையில் நாங்கள் மனங்கலங்காமல் ஜெயமடைய பண்ணியருளும். நாங்கள் பலனற்றிருக்கின்றோம். நாங்கள் பண்ணின பாவங்களை எங்களை நெருக்க தொடர்கின்றன. சுத்த வான்களிடத்தில் பழுது பிடிக்கிற சர்வேஸ்வரன் காற்றடிக்க சர்வை போல் இருக்கிற எங்கள் அவர் நீதிக்கு உத்தரிக்க சொன்னால் நாங்கள் தாழுவோமா? எங்களுக்கு நேரிட்டிருக்கும் துன்ப பாத்திரங்களை நாங்கள் குடிக்க அவர் சித்தமானால் அவர் சித்த பிரகாரமாகட்டும். ஆபத்துக்களில் உதவுகிற சந்தியாகப்பரே, நாங்கள் எங்கள் பலவினங்களால் தடுமாறி விழாமல் காத்தருளும். காயப்படுத்துகிறவரும் குணமாக்கிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் பாதாளத்தில் இறங்க செய்து அதிலிருந்து ஏற செய்கிறவர் நற்சீவ தயாரபராயிருக்கிற சர்வேஸ்வரன் என்று நாங்கள் நன்றாக அறிந்திருந்தாலும் எங்கள் விசுவாச குறைவினால் எங்கள் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற வீண் நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கத்தினால் விழுந்து போவோம் என பயப்படுகிறோம். இரக்கம் பொருந்திய அப்போஸ்தலரே, சஞ்சல நெருக்கங்களில் உதவி சகாயம் செய்கிறவரே, எங்களை சூழ்ந்திருக்கும் துன்ப துரிதங்களில் நாங்கள் அலையுண்டு கலங்காதபடி எங்களை தேற்றி அரவணைத்தருளும். உம்மை நம்பி வேண்டிக் கொண்ட இஸ்பானியாருக்கு சகாயமாக வந்து துலுக்கர் படையை முறியடித்த துரத்தி ஜெயம் கொடுத்தது போல இரு கரங்களையும் தூக்கி நோக்கி அலறுகிற எங்களுக்காக இத்தருணத்தில் சகாயமாக வந்து எங்களை அடைத்து கொண்டிருக்கும் எங்கள் ஆத்தும சத்துராதிகளை முறியடித்து துரத்தி முடிய வீர தத்துவத்தால் சம்பர ஜெயமடைய எங்களுக்காக ஆண்டவரை மன்றாடும். எங்களை சுற்றி அந்நியான இருளில் அமிழ்ந்து கிடக்கும் திரளான ஜனங்கள் மென்ஞான ஒளியை கண்டு இரட்சணமடைய உதவி புரியும். தேவரீர் வேத சாட்சி முடி வரும்போது நீர் ஏற்கனவே வேண்டிக் கொண்ட தேவ மாதா வந்து உமக்கு சகாயம் பண்ணினது போல நீரும் எங்கள் மரண நேரத்தில் வந்து எங்களுக்கு சகாயம் பண்ணி நாங்கள் நல்ல மரணம் அடைந்து மோட்ச முடிவரை எங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, எம்ப திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆமென். அருள் மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை வார்த்தைக்கு எழுந்து நிற்போம். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2 முதல். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவராவார்.
அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றதுதான். நெறிக்கெட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம், அடக்கியும் உள்ளனர். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதும் அந்நாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. போற்றுவதும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா? என் நண்பர்களே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வாறே உப்பு நீர் சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இணை பாதுகாவலர், இயேசுவினுடைய திருத்தூதர், இயேசுவின் 3 அன்பு சீடர்களுள் ஒருவர் புனித சந்தியாகப்பர் யாக்கோபு இன்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற புனித யாகப்பருடைய திருவிழாவை நாம் நவநாட்களோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன திருவிழாங்கிறதுனால சின்ன கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. பெரிய திருவிழான்னா பெரிய கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்று அங்கங்கே இருந்து வீடுகளில் இருப்பவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் திருவிழா கொண்டாடுவது எல்லாமே நமக்கு எப்போதுமே மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது. 2 முக்கிய காரணங்கள் தான். ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த திருவிழாவை எடுக்கிறோம். சந்தியாகப்பர் நமக்கு பல நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது, பரிந்து பேசுகிற பொழுது, அவருடைய மன்றாட்டுக்களை கேட்கிற பொழுது நமக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் சந்தியாகப்பர் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக திருவிழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 2வது, அவரை போல கொஞ்சமாவது வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்தி ஒவ்வொரு திருவிழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு புனிதர்களது வாழ்வுமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக புனிதர்களது வாழ்வு, ஆங்கிலத்திலே அருமையாக சொல்வார்கள், எவ்ரி saint has a past and every sinner has a future என்று சொல்வார்கள். அதாவது எல்லா புனிதர்களுக்கும் கடந்த காலம் என்ற ஒன்று உண்டு. அதே போல் எல்லா பாவிகளுக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. ஆக இயேசுவின் சீடர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களது வாழ்வும் இப்படித்தான் இருக்கிறது. இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு முன்னால் இயேசுவினுடைய சீடர்களது வாழ்வு நம்மை போல பலவீனமான ஒரு இயல்பான வாழ்வாக இருக்கிறது. எப்போது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின்னால் ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்களோ அதற்கு பின்னால் அவர்களது வாழ்வு முற்றிலுமாக மாறி கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லா மனிதர்களும் புனிதர்களாக மாறியவர்களை பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட 2 வகையான வாழ்க்கை இருக்கிறது. எப்போது இயேசுவால் தொடப்பட்டார்களோ அதற்கு முன்பு வரை மனித பலவீனத்தோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, எப்போது இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு தங்களது வாழ்வை மாற்றிக்கொண்டார்களோ அதற்கு பின்னால் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆக ஒவ்வொரு திருவிழாவுமே இந்த 2 வகையிலுமே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒன்று, என்னுடைய பாதுகாவலர், என்னுடைய புனிதர் என்னை போல ஒரு இயல்பான வாழ்வு வாழ்ந்தபோது, பலவீனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபோது எதையெல்லாம் செய்தாரோ அதை நான் செய்யக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். எப்போது இயேசுவால் தொடப்பட்டாரோ, இயேசுவுக்குள் வந்தாரோ, அப்போது புனித வாழ்வு வாழ ஆரம்பித்தாரோ அப்போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
அந்த வகையில் புனித யாக்கோபு யாகப்பரை பற்றி நிறைய நல்ல காரியங்கள் அவர் ஒரு கிறிஸ்துவுக்கு சான்று வாழ்வு வாழ்ந்ததிலிருந்து நாம் பார்த்திருப்போம். இன்றைக்கு அதே யாகப்பர் நம்முடைய பாதுகாவலர் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு முன்னால் இயேசுவின் சீடராக இருந்த பொழுது ஒரு இயல்பான மனித பலவீனங்களோடு கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையிலிருந்து இப்படி வாழக்கூடாது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே யாகப்பர் தான் எப்போது இயேசுவினுடைய உயிர்ப்பினால் ஆவியானவரை பெற்றுக் கொண்டாரோ அதற்கு பின்னால் முற்றிலுமாக தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக மாற்றி தன் உயிரையே மறைசாட்சியாக கடவுளுக்காக கொடுத்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். அப்போ ஒரு சாதாரண ஒரு சீடராக இயேசுவோடு கூடவே பயணித்திருந்தாலும், இயேசுவினுடைய அனுபவங்களை பெற்றிருந்தாலும், ஒரு பலவீனமான இயல்பான வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக புனித யாகப்பரை பற்றி பார்க்கிற பொழுது 2 இடங்களிலே அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். விவிலியம் யாராவது வைத்திருந்தால் கூட வாசிக்கலாம். முதலாவதாக மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தையிலே பார்க்கிறோம். இயேசுவோடு மிக நெருங்கிய சீடர்களாக யாக்கோபும் யோவானும் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனித பலவீனத்துக்கே உரிய முறையிலே நாங்கள் இவரோடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஆண்டவரிடத்தில் என்ன இடம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். யாராவது வாசிக்க முடியுமா? மார்க்கு 10:35. செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரிடம், போதகரே நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? எங்களில் ஒருவர் உமக்கு வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும் அமர்வதற்குரிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு பேற்றினை நீர் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதாவது மனித பலவீனத்தோடு தன்னை முன்னிலைப்படுத்தி எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அந்த ஒரு எண்ணத்தோடு இயேசுவிடத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு அது முற்றிலுமாக மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கொடுக்கிற பதில்களை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு இயேசு சொல்கிறார், உங்களுள் யார் பெரியவர் என்று விவாதம் வேண்டாம், தொண்டனாக இருக்க பழகுங்கள் என்று வருத்தத்தோடு தான் இயேசு பதிவு செய்கிறார். ஆக யாகப்பர் தன்னை முன்னிலைப்படுத்தி இயேசுவிடத்தில் பேசுகின்ற இந்த வார்த்தை இயேசுவுக்கு ஒருபோது மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தையாக இல்லை. இரண்டாவதாக இதே யாகப்பர் இயேசுவை முன்னிலைப்படுத்தி இயேசுவின் மீது கொண்ட பற்றினால் மீண்டும் இயேசுவிடத்திலே இன்னொரு முறை பேசுகிறார். அதை யாராவது வாசிங்க. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 54வது இறை வார்த்தை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேமுக்கு போவதற்காக சமாரியா வழியாக கடந்து செல்ல இருக்கிறார்கள். அப்போது சமாரியர்கள் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். அப்பொழுது பயங்கர கோபம் யாக்கோபுக்கு, சந்தியாகப்பருக்கு. அந்த கோபத்தோடு இயேசுவிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாராவது வாசிங்க. இந்த விவிலியம் கொண்டு வர்ற பழக்கம் உண்டா கோயில்ல? நம்மளாம் கத்தோலிக்கர்கள் தானே. வெற்றி வாசிங்க யாராவது. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்கும்படி நாங்கள் சொல்லவா அப்படின்னு இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. இங்க சுயநலத்தோட பேசல யாக்கோபு, இயேசுவைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார். ஆண்டவரை எப்படி, என்னுடைய தலைவனை எப்படி இந்த ஊருக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லுவாங்க? ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்க சொல்லவா அப்படின்னு அவ்வளவு கோபத்தோடு சினத்தோடு இயேசுவிடத்தில் கேட்கிறார். அதற்கு இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை கடிந்து கொள்கிறார், அங்க வருத்தப்படுகிறார். இங்கு இயேசு
கடவுளுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, ஆக யாக்கோபு 2 முறை பேசுவதை விவிலியத்திலே பார்க்கிறோம். 2 முறையும் அவர் மனித பலவீனத்தோடு அவர் முன்வைக்கின்ற அந்த வார்த்தைகள் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. ஒரு முறை மன வருத்தத்தை கொடுக்கிறது, இன்னொரு முறை இயேசுவுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தன்னை முன்னிலைப்படுத்தி இருந்தாலும் சரி, இயேசுவை முன்னிலைப்படுத்தி இருந்தாலும் சரி. ஆக இன்றைக்கு ஒரு புனிதராக, இயேசுவின் சீடராக, இயேசுவினுடைய சாட்சியாக, இயேசு அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் வாழ்ந்த வாழ்வு இன்றைக்கு நான் எப்படி வாழக்கூடாது என்பதை அவரே கற்றுக் கொடுக்கிறார். நான் இயேசுவினுடைய பணியை ஒரு சீடனாக தொடங்குகிற பொழுது இத்தகைய பலவீனத்தோடு என்னுடைய வார்த்தைகள் மேல் நான் கவனமில்லாமல் என்னை முன்னிலைப்படுத்தி, என்னுடைய கோபத்தை முன்னிலைப்படுத்தி நான் பேசிய வார்த்தைகள் உண்மையிலேயே அது இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னால் ஆவியானவரால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் நான் முழுமையாக கிறிஸ்துவின் சாட்சியாக மாறினேன். அப்படி என்றால் என்னை போல நீங்கள் இராதீர்கள். ஒரு மனித பலவீனத்தோடு நான் இயேசுவால் முழுமையாக தொடப்படாதவரை இருந்தது போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் இன்றைக்கு நம் புனிதர், நம் பாதுகாவலர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த ஒரு முன்னுரையோடு இன்றைக்கு நாம் நம்முடைய பாதுகாவலர் வழியாக கற்றுக்கொள்கிற முக்கியமான வாழ்க்கை பாடம், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. தீய சொற்களிலிருந்து, தேவையற்ற சொற்களிலிருந்து நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு, மற்ற மனிதர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் அளவுக்கோ நம்முடைய வார்த்தைகள் இருந்துவிடக் கூடாது என்பதை இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் அற்புதமாக ஒரு திருக்குறளை சொல்லுவார். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் முடிங்க மாணவர்கள் சொல்லிழுக்க பட்டு. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் எதை காத்து கொள்கிறானோ இல்லையோ தன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய நாவை காத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் பேசுகிறானோ அப்பொழுது அவன் பேசிய வார்த்தைகளாலே அவன் துன்பத்திற்கு உள்ளாக நேரிடும் என்று திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு முடித்திருத்துகின்ற நிலையம், ஒரு சலூன் கடை. இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம். பழைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த காலத்திலே நாவிதர் என்று சொல்லுவார்கள். முடித்திருத்துபவர்களை, முடிவெட்டுபவர்களை நாவிதர் என்று சொல்வார்கள். அந்த சலூன் கடைக்கு ஒரு பண்டிதர்னா நிறைய படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தவர் முடி வெட்டுறதுக்காக அங்கே போறார். போகிறவர் இவனுக்கு ஒன்றும் படிக்காதவன், இவன்கிட்ட நம்ம வம்பிழுப்போம், நம்முடைய வார்த்தை ஜாலத்தால் அவன்கிட்ட விளையாடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போன உடனே கேட்குறாரு, எப்பா சவரம் பண்ணுறதுக்கு எவ்வளவு, முடி திருத்துறதுக்கு எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறார். அந்த நாவிதர் இயல்பாக சொல்கிறார், ஐயா சாமி முடி திருத்துறதுக்கு 4 அணா, சவரம் பண்ணுறதுக்கு 1 அணா அப்படின்ட்டு சொல்கிறார். உடனே இவர் தன் வார்த்தை ஜாலத்தை காட்டணும் அப்படின்ட்டு, அப்போ என் தலையில் நீ சவரம் பண்ணு அப்படிங்கிறார். இவரும் பெரிய மனுஷன் சொல்கிறாரு, நம்ம எதிர்த்து பேசக்கூடாதுன்ட்டு சரியாக உட்காருங்க அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிக்கிறார். இவர் கோவப்பட காணமே நம்ம பேசுனதில்லை அப்படின்ட்டு இன்னும் அவரை கிண்டி விடணும் அப்படின்ட்டு இந்த பண்டிதர் என்ன செய்கிறார், எப்பா நீ முடிவெற்ற வேலை தான் பார்க்குற, உன் கை தான் வேலை செய்யுது, அப்புறம் எதுக்கு உன்னைய நாக்கோட தொடர்பு படுத்தி நாவிதர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்குறார். உடனே அந்த நாவிதர் முடிவெற்றவர், சாமி நாங்கள் முடிவெற்ற வேலை தான் செய்கிறோம், கையால் தான் வேலை பார்க்கோம், ஆனால் எங்கிட்ட முடிவெட்ட வர்றவங்க பொழுது போகிறது தெரியாமல் முடிவெட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். எங்கள் நாக்கை பயன்படுத்தி நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம், அதனாலேயே நிறைய பேர் எங்கிட்ட வர்றது உண்டு, அதனால தான் எங்களை நாவிதர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். சரி இதுலேயும் ஒன்றும் செய்ய முடியலையே, இன்னும் வேற ஏதாவது கேட்போன்ட்டு, எப்பா நீ கையில் வச்சிருக்கிறது கத்திரிக்கோள் தானே, கத்திரி மட்டும்தானே இருக்குது, கோல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறார். ஒன்றுமே சொல்லலை அந்த நாவிதர். சாமி சிரிப்பாக பேசுது அப்படின்ட்டு சொல்லிட்டு தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார்.
எவ்வளவு பேசுகிறோம், ஆனால் இந்த மனுஷன் கோவப்பட மாட்டக்காரு, ஒன்றும் செய்ய மாட்டக்காரு, இன்னும் கொஞ்சம் காண்டேத்துவன்ட்டு, எப்பா நீ தான் இந்த ஊரில் இருக்க எல்லா முடியும் வெட்டி தள்ளுற, அப்போ நீ தான் பெரிய வெட்டி பையனை அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ நான் இதற்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கு, மனசு குத்த ஆரம்பிக்கு. ஆகா இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகா இப்பதான் நம்ம வார்த்தை ஜாலத்தில் இந்த மனுஷனை விளையாட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் பேசணும்ட்டு யோசித்துக்கிட்டு இருக்கார். உடனே அவர் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. நாவிதர் முடி வெட்டிக்கிட்டு இருக்கவர், சாமி உங்க மீசை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப நாள வளர்த்த மீசை பார்த்து பார்த்து, எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறார். ஒரு நொடி பொழுதுல மீசையை சரைச்சு எடுத்து கையில கொடுத்து, இந்தாங்க சாமி வேணும்னு கேட்டீங்களா, வச்சுக்கங்க அப்படின்றார். பண்டிதருக்கு அட பாவமே, நாம விளையாடன்னு நினைச்சோம், இப்படி ஆகி போச்சேன்னு யோசித்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்த கேள்வியை நாவிதர் கேட்காரு, சாமி உங்க புருவம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறார். ஐயையோ வேணும்னு கேட்டா இந்த மனுஷன் வெட்டி கையில எல்லாம் கொடுத்துருதான், வேண்டாம் வேண்டாம் அப்படிங்காரு. உடனே வேகமா திரும்ப வெட்டி எடுத்து, சாமி வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா, நான் குப்பை தொட்டியில போட்டுறேன் அப்படின்னு எடுத்து குப்பை தொட்டியில போட்டார். திருவள்ளுவர் அற்புதமாக அதைத்தான் சொல்லுகிறார். தன்னுடைய நாவை காத்து கொள்ளாமல் பேசுகிறவன் தான் பேசுகிற வார்த்தையினாலே துன்பப்பட நேரிடும் அப்படின்ட்டு சொல்லுவதைத்தான் இந்த ஒரு சிறிய நிகழ்வில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் நாவை எந்த அளவுக்கு காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நான் யார் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட யாக்கோபு திருமுகத்திலே பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமாக யாக்கோபு சொல்லுகிறார். எந்த யாக்கோபுன்னு தெரியல, ஒருவேளை நம்முடைய பாதுகாவலராக கூட இருக்கலாம். ஏனென்றால் யாக்கோபு 2-3 பேர் இருப்பதால் யார் என்று மிக தெளிவாக குறிப்பிட முடியவில்லை அறிஞர்களால். ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியில் கூட யாக்கோபு இதை எழுதி இருக்கலாம். இந்த நாவு எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கடவுளை விட்டு விலகச் செய்கிறது, பாவம் செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத யாக்கோபு அற்புதமாக சொல்லுகிறார், எடுத்துக்காட்டோட சொல்லுகிறார். குதிரை இருக்கிறது என்றால் அந்த கடிவாளம் அந்த குதிரையை இழுத்து பிடித்து கட்டுப்படுத்துகிறது. அதே போல ஒரு கப்பல் இருக்கிறது என்றால் ஒரு சின்ன சுக்கான் அந்த கப்பல் எந்த திசையில திரும்பணும், எங்க போகணும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துகிறது. அதே போல ஒரு சின்ன நெருப்பு பொறிதான் ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பாக மாறி விடுகிறது. இப்படித்தான் மனிதனுடைய நாவு. ஒரு சின்ன வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாக மாறி போய் விடுகிறது என்று சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வார்த்தைகளை, நாம் பேசுகிற வார்த்தைகள், சொல்லுவாங்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பெண்கள் 18,000 வார்த்தைகள் பேசுகிறார்களாம், ஆண்கள் 13,000 வார்த்தைகள் பேசுகிறார்களாம். ஆண்களை விட பெண்கள் 5,000 வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறார்கள். அதனாலதான் சொல்லுவாங்க, ஆண்கள் வெளியிலெல்லாம் போயிட்டு வார்த்தையை பூரா பேசி முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வர்றப்ப வீட்டுல யார்ட்டையுமே பேச முடியாம வீட்டு வேலையை பூரா செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிற அந்த பெண்கள் மீதி வார்த்தைய புருஷன்ட்ட தான் பேசணும், கணவன்ட்ட தான். எல்லாத்தையும் கொட்டுவாங்க. இந்த மனுஷனுக்கு தொண வாயை மூட மடக்காலே அப்படின்ட்டு இருக்கும். ஆக இத்தனை வார்த்தை ஒரு நாளைக்கு நாம பேசுறோம் அப்படின்னா, இதில் நாம் பேசுகிற வார்த்தையில் தேவையற்ற வார்த்தைகள் எதுவாக இருக்கிறது? ஒரு 10 வகையான தேவையற்ற அல்லது நமக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடிய தீய சொற்களை இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பொய் இன்றைக்கு தேவையற்ற வார்த்தையாக முதலில் இருக்கிறது. இன்னைக்கு பொய் பேசுறதுங்கிறது பாவத்திலே நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. எனக்கு தேவைன்னா, எனக்கு ஒரு ஆதாயம்னா, அல்லது நான் எதுலையுமே மாட்டக்கூடாதுன்னா ரொம்ப எளிதாக போய் பேசி விடுகிறோம். நம்ம பார்த்து நம்ம பிள்ளைகளும் பேச கற்றுக்கொள்கிறார்கள். அது நமக்கு பல நேரங்களில் உறுத்துறது கூட கிடையாது. ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு உறுத்துறது, அதெல்லாம் ஒரு பெரியதான். பொய்லாம் ஒரு பாவமா ஃபாதர் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு பொய் பேசுவது ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை போல இன்றைக்கு நான் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இரண்டாவதாக அவதூறு பேசுதல், அடுத்தவரை பற்றி புரணி பேசுதல். திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு அழகான ஒரு நகைச்சுவை ஒரு நிகழ்வு ஒன்று சொன்னார் இந்த புரணி பேசுதலை பற்றி சொல்லுகிற பொழுது. ஒரு பங்குல ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கும். கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடு, கோயிலை ஒட்டியாப்புல ஒரு வீடு. அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா டெய்லி பூசைக்கு வருவாங்க.
பூசைக்கு வந்து திருப்பலியில் பங்கெடுத்து நன்மை எடுத்துட்டு வெளியில வந்து ஊருக்கு அதை பூரம் பேசுறது. ஊர்ல இருக்க அத்தனை பேர் புறணியும் பேசி முடிச்சுட்டு தான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகும். பங்குச்சாமியார் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, சொல்லியும் பார்க்கிறார். இந்த அம்மா கேட்குற மாதிரி தெரியல, சரி கடவுள் விட்ட வழி அப்படின்ட்டு இருக்கிறார். ஒரு 2-3 வாரம் கழிச்சு திடீர்னு அந்த அம்மாவுக்கு சுகமில்லாமல் போகுது. கோயிலுக்கு வர முடியல, திருப்பலிக்கு வர முடியல, நற்கரணை எடுக்க முடியல, படுத்த படுக்கையா கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாங்க. சாமியார் ஒரு நாள் போய் சரி பார்த்துட்டு வருவோம் சுகம் இல்லலாம் அப்படின்ட்டு பார்க்க போறார். பார்க்க போறப்ப அந்த அம்மா வருத்தத்தோடு சொல்றாங்க, சாமி எனக்கு பூசைக்கு வர முடியல, என்னால நற்கரணை வாங்க முடியல, நீங்களாவது டெய்லி எனக்கு பூசை முடிஞ்சோன்னு நற்கரணை கொண்டு வந்திருக்கலாம்லாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பங்குசாமியார் சொன்னாராம், நான் ஏம்மா கொண்டு வரணும், உங்களுக்கு தான் நாக்கு ரொம்ப நீளம் இல்லையா, வீட்டில இருந்து ஜன்னல் வழியா நாக்கை நீட்டி கோயில்ல வந்து நீங்க நன்மை எடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு சொன்னாராம். திருத்தந்தை நகைச்சுவையாக இந்த கதையை சொல்லுவார். இன்றைக்கு நாம் அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் அவ்வளவு இன்பம் நமக்கு. அடுத்தவரை பற்றி தவறாக பேசுவதில், அடுத்தவரை பற்றி தேவையில்லாதை பேசுவதில் இன்றைக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அடுத்தவரை பற்றி கேலி பேசுவது, பரிகாசப்படுத்துவது, உடலை பற்றி பரிகாசப்படுத்துவது, அவரிடம் இருக்கின்ற குறைகளை வைத்தவர்களை கிண்டல் பண்ணுவது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது சபிப்பது. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல சாமியாருக்கு எதிராக இருக்கிறதா தான் இருக்கு. சாமியார் சாபம் போடுதாரு கோயில்ல. சபிப்பதற்காக கடவுள் நம்மை படைக்கவே இல்லை. அடுத்தவரை வாழ்த்துவதற்காக, அடுத்தவரை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கடவுள் படைத்திருக்கிறார். இன்றைக்கு என் வாயிலிருந்து அடுத்தவங்களை பற்றி சபிக்கக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? அல்லது அடுத்தவர் எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடித்து குற்றப்படுத்துவது. வீட்டில் இருந்தாலும் சரி, மாமியார் மருமகளா இருந்தாலும் சரி, அல்லது நான் வேலை பார்க்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இப்படி அடுத்தவரை குறைகளை கண்டுபிடித்து குற்றப்படுத்துகிற வார்த்தையே நான் அதிகமாக ஒரு நாளைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? அல்லது தேவையற்ற கெட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? ஒரு சிலருக்குலாம் கெட்ட வார்த்தை பேசுறதுங்கிறது ஏதோ சாதாரண வார்த்தை மாதிரி வாயில ஃப்ளூவண்டா வரும். வாயை திறந்தா கெட்ட வார்த்தையா தான் வரும். நம்ம வீட்டில் பேசுறப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களே சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசல, என்ன பேசுறாங்க? கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தை அல்ல நம் பிள்ளைகள் பேசுவது. வீட்டில் என் தகப்பன் பேசியதை, என் தாய் பேசியதை, என் தாத்தா பேசியதை, என் பாட்டி பேசியதை, கேட்ட வார்த்தையை வெளியே வந்து பேசுறாங்க. அப்போ மிக மிக கவனமாக நான் பேசுகிற வார்த்தையில் நான் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதே போல கோபத்தில் தேவையற்ற மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது. யோசித்து பார்ப்போம், இன்றைக்கு ஒரு நாளைக்கு இதுல எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் இன்னைக்கு உபயோகித்துக் கொண்டிருக்கிறேன், பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இரவு படுப்பதற்கு முன்னால் யோசித்து பார்ப்போம், இன்னைக்கு ஏதாவது பொய் பேசி இருக்கிறானா? இன்னைக்கு யாரை பத்தியாவது புரணி பேசி இருக்கனா, குறை பேசி இருக்கிறானா? இல்லைன்னா என்னை பத்தி தற்பெருமை, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு என்னை பத்தி நான் இன்னைக்கு தற்பெருமை பேசி இருக்கிறேனா? இல்ல அடுத்தவை யாரையாவது கிண்டல் அடிச்சு அவங்கள மனம் நோகும்படியா அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி நான் கிண்டல் அடிச்சிருக்கிறேனா? இல்ல யாருக்காவது சாபம் போட்டிருக்கிறேனா? இல்ல கெட்ட வார்த்தை இன்னைக்கு பேசியிருக்கனா? இப்படி இரவு படுப்பதற்கு முன்னால் நாம யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு, பல பாவங்கள் நாம் செய்வதற்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் இன்றைக்கு காரணமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர், நான் ஒரு சாதாரண இயேசுவின் சீடனாக மனித பலவீனத்தோடு வாழ்ந்த போது என்னை முன்னிலைப்படுத்தி நான் தற்பெருமையோடு இருக்க வேண்டும் என்று, ஆண்டவரே உமக்கு வலப்பக்கத்தில் எனக்கு இடம் தாரும் என்று பேசினேன். அதே போல் கோபத்தினுடைய உச்சத்தில் தீயை வரவழைத்து இந்த ஊரையை அழித்து விடவா என்று நான் பேசினேன். ஆனால் நீங்கள் அப்படி பேசக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு புனித யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளுமே நான் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருப்பதற்கு, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நலம் தரும் வார்த்தையாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் செய்தி, நான் பேசுவதற்கு முன்னால் ஜெபித்து விட்டு பேச வேண்டும். ஒவ்வொரு நேரம் பேசும்போது ஜெபிச்சுட்டா பேச முடியும்? ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கா, பேச நேரம் இருக்கா அப்படின்னு தோணும். ஜெபிப்பது என்பது எல்லா நேரமும் அல்ல. குறிப்பாக ஒரு சில காரியங்களை பேசுவதற்கு முன்னால், ஒரு பிரச்சனையை பத்தி பேச போறீங்க, ஒருத்தங்கிட்ட போய் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சின்ன விவாதம் வரும், மன வருத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை பத்தி பேச போறேன், தேவையில்லாத வார்த்தை எதுவும் நான் விட்டுறக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை கோபத்தினால் நான் வெளியே விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு போங்க. நமக்கு பிடிக்காத ஒருத்தங்கிட்ட பேச போறோம், பெரிய ஜெபம்லாம் பண்ண வேண்டாம். திடீர்னு எதுக்கு வந்துட்டாங்க, இல்ல பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு, மனசுக்குள்ள ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தையை பேசாதபடி என்னை பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். அதுதான் ஜெபம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு பேசுவோம். இல்ல ஒரு ஊர்க்கூட்டம் போடுறாங்க, ஊர்க்கூட்டத்துக்கு வாரோம், ஆண்டவரே நல்லதை மட்டும் பேசணும், உண்மையானதை, ஊருக்கு உகந்ததை, பொதுவான விஷயங்களை மட்டும் நான் பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம். ஒரு பொதுவான இடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சின்ன ஜெபம் சொல்லுவோம். விவிலியத்தில் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள், நெகேமியா புத்தகத்திலே பார்க்கிறோம். நெகேமியா புத்தகம் 2வது அதிகாரம் 4வது 5வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். நெகேமியா இறைவாக்கினர் அரசனிடத்திலே பேசுவதற்காக செல்கிறார், ஒரு கோரிக்கையை வைப்பதற்காக செல்கிறார். போவதற்கு முன்னால் ஜெபித்து விட்டு போகிறார். ஆண்டவரே, நான் அரசரிடத்துல பேச போகிறேன், என் வார்த்தைகளை நீர் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறார். போறப்ப அங்க போய் அரசரிடத்துல பேசுகிறார். அரசரே, கடவுளுக்கு திருவுளமானால், உமக்கு திருவுளமானால் நான் என் மூதாதையரது கல்லறைகளை கட்டி எழுப்ப என்னை அனுப்பி வையும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அரசன், நீர் போய் வர எத்தனை நாளாகும், எல்லா குறிப்பையும் கொண்டு வரும், அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆக ஜெபித்து விட்டு நான் பேசுகிற வார்த்தைகள், அங்கு அந்த காரியம் நமக்கு கைகூடும்படியாக கடவுள் நமக்கு ஞானத்தை தருகிறார். எனவேதான் இயேசு சொல்லுவார், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுவார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அருளறை வைக்க வருகிற பொழுது ஜெபித்து விட்டு தான் அருளறையை தொடங்குகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, என் நாவிலிருந்து நீர் எனக்கு வழிகாட்டும், நான் என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும், எதை சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஆவியானவரே எனக்குள்ளிருந்து எனக்கு வழிகாட்டும் என்று ஜெபித்து விட்டுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே திருப்பலியாக இருந்தாலும் சரி, அருளுரையாக இருந்தாலும் சரி முன்வைக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் என்னுடைய வார்த்தை தவறாக போய்விடும் என்ற பயம் எனக்கு இருக்கிறதோ, எங்கே கோபப்பட்டு தேவையற்றதை பேசிவிடுவேன் என்று நான் நினைக்கிறேனோ, எங்கே சுய லாபத்தை முன்னிறுத்தி நான் தவறானதை, பொய்யையோ அல்லது கெட்ட வார்த்தையை பேசிவிடுவேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதோ, அதை பேசுவதற்கு முன்னால் மனதுக்குள் ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு அதை ஆரம்பிப்போம். இது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை பாடமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. இரண்டாவது, விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசுவை போல பேசுவோம். இயேசுடைய பணி வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் பேசியதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அவர் தாம் பணியை தொடங்குறப்பவே முதல்ல அவர் பேசியது என்ன வார்த்தை? மலை பொழிவிலே பேறு பெற்றோர், எல்லாம் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று நன்மையானதை, நலம் தருவதை, நேர்மறையானதைத்தான் இயேசு முதலில் தன்னுடைய போதனையாக முன்வைக்கிறார். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், அமைதியுடையோர் பேறு பெற்றோர், இப்படி பேறு பெற்றோராகத்தான் இயேசு வைக்கிறார். அவருடைய பணியை எடுத்து அவர் பேசியதெல்லாம் பார்த்தோம்னா, தன்னை தேடி வந்தவர்களிடத்திலே கனிவான வார்த்தைகளை பேசுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கனிவான வார்த்தையை பேசுகிறார். நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை தான் பேசுகிறார். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, எழுந்து நட என்று ஒவ்வொருத்தரையும் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே நலம் தரும் வார்த்தையை பேசுகிறார். ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால், தவறு நடக்கிறது என்றால், துணிச்சலோடு அதை எதிர்த்து நின்று அதை சாடுகிறார். உங்களுக்கு ஐயோ கேடு வெளிவேடக்காரரை என்று அங்கு சாடுகிறார். எங்கு உண்மை புதைக்கப்படுகிறதோ, பொய் இருக்கிறதோ, அங்கு உண்மையை துணிச்சலோடு எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் குறைகளை பார்க்காமல் பல இடங்களிலே பாராட்டுகிறார். நூற்றுவ தலைவனை பார்த்து சொல்லுகிறார், இவரை போல நம்பிக்கையுடையவரை இஸ்ராயலிடத்தில் யாரிடத்திலுமே நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் தன்னை குறை கூறுபவர்களை, தன்னிடத்தில் குற்றம் காண வந்தவர்களுக்கு பொறுமையாக ஞானத்தோடு அந்த பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் முதிர்ச்சியோடு அவர் பதில் கொடுத்து அவர்களிடத்தில் பேசுகிறார். ஆக இயேசுவை போல இன்றைக்கு நான் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வேறத்தில் பேச போறேன், ஒரு பிரச்சனையை பத்தி பேச போறேன், இல்லை என்கிட்ட பிடிக்காதவன்ட்ட பேச போறேன். அப்ப என்ன நினைக்கணும்? இந்த இடத்துல இயேசு நின்று பேசினார்னா என்ன பேசுவாரோ அதை நான் பேசணும். என்ன ஒவ்வொரு நாளும் நான் நற்கரணை வாங்குறேன்னா, அந்த நற்கரணில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவசிக்கிறேன் அல்லவா? அப்ப அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார் அல்லவா?
அப்ப அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார் என்றால், நான் ஒரு இடத்தில் பேசுகிற பொழுது அந்த இயேசு எனக்குள் இருக்கிற அந்த இயேசுவை போலத்தானே நான் பேச வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆக இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித யாக்கோபு வழியாக இந்த ஒரு முக்கியமான செய்தியை கற்றுக்கொள்வோம். நாம் பேசுகிற வார்த்தைகள் மீது நமக்கு கவனம் இருக்கட்டும். தேவையற்ற பாவத்தை கொண்டு வரக்கூடிய தீய சொற்களை பேசுவதை தவிர்ப்போம். ஒருவேளை இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதை நிறுத்துவதற்கு, அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். நலம் தரக்கூடிய வார்த்தைகளை, அடுத்தவரை பாராட்டக்கூடிய வார்த்தைகளை, அடுத்தவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை, அடுத்தவருக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி எடுப்போம். ஒரு சில காரியங்கள் வரவே கூடாது என்று முயற்சி எடுப்போம். கெட்ட வார்த்தை என் நாவில் வரவே கூடாது, பொய் என் நாவில் வரவே கூடாது, அடுத்தவரை பற்றி எப்போ பார்த்தாலும் இல்லாது பொல்லாதது குறை பேசுவது என் நாவில் வரவே கூடாது. முயற்சி எடுப்போம். ஒருவேளை தவறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி எடுப்போம். கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவார். எப்படி யாக்கோபு மனித பலவீனத்தோடு இருந்தவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னால் முற்றிலுமாக தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு நற்செய்தி பணியாற்றி உயிரை இயேசுவுக்காக கொடுத்து மறைசாட்சி ஆனாரோ, அதை போல கண்டிப்பாக கடவுள் நம்மையும் தொடுவார். எனவே இன்றைக்கு இந்த ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டு பேசுகிற வார்த்தைகளை நலம் தரும் வார்த்தைகளாக நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை உணர்ந்து பேசக்கூடியவர்களாக இருப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரி தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரி தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரி தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரி தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரி தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரி தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும்.
வாழும் மாந்தர் விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்தர் உன்னில் என்றும் வாழ என்னில் எழுந்தே இறைவா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாகிறையே வாராய் எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாகிறையே வாராய் முகிலாய் பூவும் கனியும் ஒளியாய் நீரும் மழையும் முகிலாய் பூவும் கனியும் ஒளியாய் உயிரும் ஒளிரும் உம்மாய் வளமும் வாழ்வும் உம்மாய் ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாகிறையே வாராய் எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாகிறையே வாராய். சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவர் அன்புக்குரியருமாகிய திவ்ய சேசுவே உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோ தேவரீர் ஆனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி எறிந்த நேசத்தையும் தரும நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தேவவரம் நிறையாக பரே உம்மை தினமும் நாம் துதிப்போமே. தேவவரம் நிறையாக பரே உம்மை தினமும் நாம் துதிப்போமே. கொடிய பழிசை மகமதியர் படையை வெகு கொடூரத்துடன் அழித்தீரே. கொடிய பழிசை மகமதியர் படையை வெகு கொடூரத்துடன் அழித்தீரே. படையின் முதல் அணியில் கொடியுடனே வந்த பாக்கியம் மிகுந்த சிலனே நூலனே நூலனே. தேவவரம் நிறையாக பரே உம்மை தினமும் நாம் துதிப்போமே. பிணி முதல் துயர் வரை அணுகாது காப்பாய் பேயின் மாய்கை ஒளித்தாயே. பிணி முதல் துயர் வரை அணுகாது காப்பாய் பேயின் மாய்கை ஒளித்தாயே. பாவிகள் எம்மை பரகதி சேர்த்திட சோர்விலாமலும் சீர்வரம் அருள்வாய் அருள்வாய். தேவவரம் நிறையாக பரே உம்மை தினமும் நாம் துதிப்போமே. தேவவரம் நிறையாக பரே உம்மை தினமும் நாம் துதிப்போமே.
புனித பெரியவியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரியவியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இங்கே வருகை தந்து சிறப்பாக மறையுரையாற்றியவர் நம்முடைய அன்பு அருத்தந்தை ஜேசுராஜ் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் நம்முடைய தென்மண்டலத்தின் இளையோர் இயக்குனர் தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊருக்கு எல்லா திருவிழாக்களுக்கும் இன்னும் இளைஞர்களுடைய ஞாயிறு நடக்கிற பொழுதும் விசேஷ விதமாக இங்கே வருகை தந்து நமக்காக திருப்பணி நிறைவேற்றக்கூடியவர், நமக்காக மறையுறை வழங்கக்கூடியவர். இந்த 5 ஆண்டுகளும் நம்மோடு இங்கே வருகை தந்து சிறப்பாக நமக்காக இளையோர் இயக்கங்களை கட்டி எழுப்பியவர். இந்த நாளிலே அன்பு அருத்தந்தை நம்முடைய வேண்டுகளுக்கு இணங்க இங்கே வருகை தந்து சிறப்பாக நம்முடைய யாகப்பர் எழுதிய திருமுகத்தை வைத்து நாம் ஒவ்வொருவரும் நாவடக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். பொய், புறணி, சாபம் விடுதல், குறை சொல்லுதல் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதுகாவலரை போல இயேசுவுடைய நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக, நீதிக்கு சான்று பகர்வர்களாக, இயேசுவின் சாட்சிகளாக மாற வேண்டும் என்ற அழைப்பை இந்த நாளிலே தன்னுடைய மறையுரை வழியாக வழங்கியிருக்கின்றார்கள். அருத்தந்தவர்கள் இளைஞர் இளம் பெண்களை இயக்கங்களை இன்னும் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே OCM இளம் மாணவர்களுடைய இயக்கத்தை கட்டியிருப்பதிலே தேர்ச்சி பெற்றவர்கள். எனவேதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் சந்தித்து, ஒவ்வொரு பங்குகளையும் சந்தித்து, இணைவர்களை எல்லாம் சந்தித்து இந்த 5 ஆண்டுகளும் இளைஞர் இயக்கத்தை சிறப்பாக கட்டி எழுப்பி தென்மண்டலத்தின் இளையோர் இயக்கம் சிறப்புற வளர்ச்சி பெற செய்திருக்கிறார்கள். சிறந்த ஒரு மறையுரையாளர், சிறந்த ஒரு சிந்தனையாளர், சிறப்பாக எல்லோரிடம் பழகக்கூடிய நல்ல தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய வருகை தந்து நமக்காக மறையுரையாற்றி இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கிறார்கள். இனிமே அன்பரு தந்தை ஜேசுராஜ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள், இன்னும் நம்முடைய இறை மக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்று 4ஆம் திருவிழாவை சிறப்பு செய்து எருசலேம் அன்பிய குடும்பத்தினருக்கும் மரல் மாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகளுக்கும் எடி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரியவியாகப்பருடைய 5ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் பரிசுத்த அமிர்த மாதா இளம்பெண்கள் சபையினர், யூதய்யா அன்பியத்தினர், சமரியா அன்பியத்தினர் தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரியவியாகப்பருடைய 5ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் பரிசுத்த அமிர்த மாதா இளம்பெண்கள் சபையினர், யூதய்யா அன்பியத்தினர், சமரியா அன்பியத்தினர் தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலே நவநாள் திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஆலய மண்டபத்தில் வைத்து ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறையுரையும் நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே காலையிலும் மாலையிலும் நம்முடைய இறைமக்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு செய்யும்படியாகவும் பெரியவியாகப்பருடைய அருளையும் வரங்களையும் நிரம்ப பெற்று செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.